தற்போது விசைத்தறியானது இந்தியாவிலே கிட்டத்தட்ட 25 லட்சம் விசைத்தறிகள் இருந்தன. அதில் தமிழகத்திலே 6 லட்சத்திற்கு மேற்பட்ட விசைத்தறிகள் இருந்தது. தற்போது கோவை, திருப்பூர் மாவட்டத்திலே மட்டும் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட விசைத்தறிகள் இருந்து வந்தது. தற்பொழுது அந்த விசைத்தறிகளானது தற்பொழுது 50-60 தறிகள் பழைய இரும்பு விலைக்கு உடைத்து ஸ்கிராப்புக்கு விற்று விட்டார்கள். தொழில் நிலை இந்த 10 ஆண்டுகளில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 10 ஆண்டு காலத்திலே, அதாவது ஆரம்பத்திலே பண மதிப்பிழப்பு வந்தது, அதிலே தொழில் பாதிக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்டது, அந்த காலகட்டத்திலும் தொழில் பாதிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது நூல் விலை, அதற்கு அடுத்தது கொரோனா. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த தொழில் ஒவ்வொன்றாலும் மிகவும் பாதிக்கப்பட்டு அழிவு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்திய அரசு இந்த 10 ஆண்டுகளில் ஆட்சிக்கு இப்போ தற்போதைய அரசு 12 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. விசைத்தறிக்கு என்று அரசு வார்ப் வெப்ட் செமி ஆட்டோமேட்டிக் பண்ணுவதற்கு ஒரு விசைத்தறிக்கு 15,000 ரூபாய் மானியம் அளித்தார்கள். அதற்கு பின்பு இந்த விசைத்தறிக்கு என்று மத்திய அரசு எந்தவித உதவியும் செய்யவில்லை. கிட்டத்தட்ட பவர் டெக்ஸ் இந்தியா என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை அமல்படுத்தவே இல்லை. கொரோனாவிற்கு பின்பு சுத்தமாகவே விசைத்தறியவே மத்திய அரசு மறந்துவிட்டது. மாநில அரசு ஏற்கனவே 2006 ஆட்சி காலத்திலே 280 யூனிட் இருந்தது, 500 யூனிட் பண்ணியிருந்தாங்க. அதற்கு அடுத்த அந்த ஆட்சி காலத்தில் ஒரு 250 யூனிட் பண்ணி 750 யூனிட் கட்டணம் இல்லாமல் வழங்கி வந்தார்கள். 2021-26 காலத்திலே ஒரு 250 யூனிட் சேர்த்து இதுவரை 1000 யூனிட் கட்டணம் இல்லாமல் இருக்கின்றது. அதுபோகவும் எங்களுக்கு மின் கட்டணத்தில் மாநில அரசு சலுகை கொடுக்குது. அதுபோக இலவச வேஷ்டி சேலை, அதாவது அது பொங்கல் பண்டிகைக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது விசைத்தறிக்கும் பயன்பாட்டு அடைஞ்சிட்டு இருக்குது. அது இந்த பகுதியில் பயன்படலினால் கூட தமிழ்நாடு லெவலில் ஈரோடு, திருச்செங்கோடு, அதுபோக கைத்தறித்துறை இவங்க எல்லாமே பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தறி அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஜாப் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சொந்தமாக வியாபாரம் பண்ண சிறு குறு விசைத்தறியாளர்களும் கூட அதை சொந்தமாக வியாபாரம் செய்ய முடியல. பட்ஜெட்டில் விசைத்தறிக்குங்கிறது எதுவுமே இல்லைங்க சார். இந்த வருஷம் வர்ற இலவச வேட்டி சேலைங்கிறது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1977-78 வந்த அந்த இலவச வேஷ்டி சேலை திட்டம் தான் இன்னைக்கு வரையில் வந்துட்டு இருக்குது. திருப்பூர் அப்படின்னாலே பனியன் நிறுவனத்துக்கு தான் பண்ணுறாங்க. விசைத்தறிக்குங்கிறது எதுவும் இல்லைங்க சார். திருப்பூர், கோவை மாவட்டத்தில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட விசைத்தறி இருந்தது. இன்னைக்கு 1.5 லட்சம் தறி தான் இருக்குதுங்க சார். எல்லாமே இப்போ பல்லடம் பகுதியை சேர்ந்தது மட்டும் 2300க்கு மேற்பட்ட விசைத்தறி நிறுவனங்கள் இருந்தது. இன்னைக்கு 1000க்கு கீழே வந்துட்டுங்க சார். 1300 நிறுவனங்கள் அழிஞ்சு போச்சு. விசைத்தறி வச்சு ஓட்டுறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 10 தறி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15,000 ரூபா வருமானம் கிடைக்கும் சார். ஆனால் அதுக்கு கொள்முதல், அதாவது அந்த குடோனு கொள்முதல், இந்த 15,000 கிடைக்கிறதுமே அந்த இங்கே ஒரு விசைத்தறி நிறுவனம் வச்சுருக்காங்கன்னா அதை வச்சிருக்கிற உரிமையாளரே அதில் எல்லா வேலையும் செய்வார். அவரே மெக்கானிக்கலாக இருப்பார், ஃபிட்டராக இருப்பார், அவரே ஒரு அக்கௌண்டர், அந்த மாதிரி தான் செயல்படுறாங்க. அவங்க சம்பளம் தான் கிடைக்குதுங்க சார். இன்றைக்கி அதுதான் இருக்குது. ஏற்கனவே அரசே தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தாங்க இன்னொரு 500 யூனிட் இலவசமாக கொடுக்குறோம்னு. அந்த 500 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. ரெண்டாவது இந்த தொழிலுக்கு யாருமே புதுசாக பழகிறது இல்லைங்க. ஆகவே எங்களுக்குமே இந்த விசைத்தறி வச்சிருக்கிறவங்க கணக்கெடுக்க சொல்கிறோம். நாங்கள் அரசாங்கம் இந்த விசைத்தறி, கைத்தறி எல்லாமே கணக்கெடுத்து இந்த கைத்தறியில் நிறைய மானியங்கள் வீணாக போயிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்ன பவர்லூம்லேயே 1000க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் போயிடுச்சு. அந்த மாதிரி கைத்தறியிலையும் போயிருக்கு. ஆனால் அதெல்லாமே போட்டு மறைமுகமாக மானியம் வீணாக போயிட்டு இருக்குது அரசுக்கு. அதையெல்லாம் துல்லியமாக கணக்கெடுத்து கரெக்டாக மானியம் கொடுக்கணும். ரெண்டாவது இந்த விசைத்தறி கணக்கெடுத்து இந்த விசைத்தறி இருக்கிறவங்க நவீன தறிக்கு மாறினாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கம்
நல்ல முறையில் அந்த தறி மாத்திரத்துக்கு மானியம் கொடுத்து வங்கி கடன் கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுனா இந்த துறையில் இருக்கிறவங்க மேலும் அதை வளர்ச்சி அடைவாங்க. அதுக்கு அடுத்த வாரிசுகளுக்குமா இருக்குது. இல்லைன்னா இப்போ நம்ம பையனே இருக்கிறான்னா வேற தொழில்கிட்ட போகிறாங்க. ஏன்னா இந்த தொழிலில் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த தொழிலை அழிவிலிருந்து காப்பாற்றணும்னா இதையெல்லாம் அரசாங்கம் செய்யணும். இந்த நெகிழி தடை பண்ணி துணிப்பை திட்டத்துன்னு ஒன்று கொண்டு வந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய விசைத்தறிகளுக்கு வாழ்வாதாரம் நல்லா கிடைக்கி கேரி பேக்கே இல்லைன்னா குப்பை வந்து அரசாங்கத்துக்கு வராது. அதை குப்பை மேலாண்மைக்கு அரசாங்கத்துக்கும் சிரமம் இருக்காது. விசைத்தறியும் நல்லா இயங்கிட்டு இருக்கு. நாடும் நல்லா இருக்குது.